அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் 2026 இதற்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளிவர இருக்குது. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பண்ணாக்க ஒரு 2000 வேக்கன்சியாவது இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ஸோ இந்த எக்ஸாமில் பண்ணாக்க வெற்றி பெற்று பணி நியமன ஆணை வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக? ஸோ அப்படி ரெடி அப்படின்னா என்னென்ன பண்ணணும், ஸோ அதை தான் சொல்ல போகிறேன். என்னென்ன பண்ணக்கூடாது. ஸோ இதில் நான் புதுசாக எதையும் நான் சொல்ல போகிறதில்ல, எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஏன்னா இப்போது இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் எழுதுகிற நீங்கள் ஆல்ரெடி பண்ணாக்கா இதுக்கு முன்னாடி மேபி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிருக்கலாம், இல்லை இதே பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் எழுதிருக்கலாம். அதில் பண்ணால் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஒரு 4 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ இல்லை 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ நீங்கள் பண்ணாக்கா உங்களுடைய பணி நியமன ஆணை வாங்க முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏன் ஃபெயில் ஆனீங்க அப்படின்றத பண்ணாக்கா யோசிக்கணும். அப்போ ஏன் ஃபெயில் ஆனோம் அப்படின்னாக்கா ஏதாவது நமக்கு ட்ராபேக் தெரியும், கண்டிப்பாக இருக்கும். அந்த ட்ராபேக் என்னன்றதை பண்ணாக்கா 1 by 1 ஃபஸ்ட்டு எழுதுங்க, சரிங்களா? ஸோ மேபி பண்ணாக்கா ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பண்ணாக்கா தேவையான அளவுக்கு ரிவிஷன் கொடுக்கல. தேர்டு பண்ணாக்கா தேவையான அளவுக்கு டெஸ்ட்டு கொஷின் அட்டன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி பண்ணாக்கா நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுதுங்க. அதே மாதிரி பண்ணாக்கா நான் தேவையான அளவுக்கு பண்ணாக்கா டைம் அலாட் பண்ணி படிக்கலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு எழுதுங்க 1 by 1. அப்போ எழுதி முடிச்சுட்டு அப்போது இந்த மாதிரி பண்ணாக்கா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த எல்லா மிஸ்டேக்ஸையும் 1 by 1 எழுதிட்டே வாங்க. எழுதிட்டே வந்துட்டு இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ஒரு 120 டேஸ் இருக்குது, இல்லை ஒரு 100 டேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 டேஸில் இப்போ நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணமோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே வரோம். நான் எல்லா டாப்பிக்கும் எல்லா யூனிட்டையும் படிக்கலை, அப்போ ஃபஸ்ட்டு எல்லா யூனிட்டையும் படிக்கிறதுக்கு டைம் அலாட் பண்ணுங்கள். அடுத்து பண்ணாக்கா நான் தேவையான அளவுக்கு ரிவிஷனுக்கு டைம் அலாட் பண்ணல, அப்போ தேவையான அளவுக்கு ரிவிஷனுக்கு டைம் அலாட் பண்ணுங்கள். அடுத்து பண்ணாக்கா நான் சரியான முறையில் நோட்ஸ் எடுக்கலை, அப்போ சரியான முறையில் நோட்ஸ் எடுங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணமோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுத்தையாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வரக்கூடிய தேர்வில் நம்மளால் தேர்ச்சி பெற முடியும். தேர்ச்சி பெறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும், போஸ்டிங் ஆர்டரையும் வாங்க முடியும். நம்முடைய ஒரே எய்ம் என்ன அப்படின்னாக்கா, அடுத்து வரக்கூடிய தேர்வு அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமில் நம்ம போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும். அப்போ போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும்னா அதுக்கு ப்ராப்பராக பண்ணாக்கா பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு படிங்க, ஸ்கூல் புக்கை படிங்க. மெயினாக பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன தான் நம்ம டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாலையும், நம்ம வீடியோவில் நம்ம திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது தான், டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாலையும் தமிழ் தகுதி தேர்வுன்றது பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நியர்லி 90,000 டீச்சர்ஸ் பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ பேர் பண்ணால் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடியது பண்ணாக்கா மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ அதிகபட்சம் பண்ணாக்கா ஒரு 4-5 மந்த்துக்குள்ளே பண்ணாக்கா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நமக்கு பண்ணாக்கா விரைவாக பண்ணாக்கா பணி நியமன ஆணையை கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போஸ்டிங் வாங்கிறத எய்ம் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக பண்ணாக்கா சக்ஸஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.